ஆமா, அது பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசு மிக மிக அதிகமா கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு துறை. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை நடந்துட்டே இருக்கு. சிங்கப்பெண் படையெல்லாம் வருது, நல்லா ட்ரெஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குது. ஆனா மாற்றம் அப்படிங்கிறது வெறுமனே யூனிஃபார்மை மாத்தினா வராது. மாற்றம் அப்படிங்கிறது ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சா வராது. இந்த மாற்றம் நடக்கணும்னு சொன்னா அரசாங்கம் இன்னும் சீரியஸான நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் கூட சமூக அமைப்புகளோடு அல்லது பள்ளி கல்லூரி நிர்வாகங்களோடு இன்னும் நெருக்கமான இணைப்பை அரசு ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுறதுங்கிறது ஒரு இன்சிடென்ட் அல்லைங்க, நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்குது. நம்ம வீட்டுல பெண் குழந்தையை எப்படி நடத்துறோம், நம்ம பொது இடத்துல எப்படி நடத்துறோம், ஏன் நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மளோட விமன் கொலீக்ஸ் எல்லாம் நம்ம மரியாதையா நடத்துறோமா, அவங்களோட பாதுகாப்பை பத்தி கவலைப்படுறோமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதோட இணைஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு நடக்கிற குற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு பார்ட். ஆனா இதை தாண்டி நாம முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல அரசாங்கம் முனைப்பு காட்ட வேண்டும். சிங்கப்பெண் திட்டத்தை தவிர வேற திட்டத்தையும் அவங்க பெரிய அளவில் செயல்படுத்தல. அதுல இருக்க குறைகளுக்கும் முந்தைய அரசு தான் குறை சொல்லியிருக்கு. ஆமா, அது எப்பவுமே ஒரு அரசு வந்ததுன்னா நாங்க ஏன் பண்ணலன்னா அது முந்தைய அரசு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட அந்த இது இருக்கு. அதனாலதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க ஒரு புதிய கட்சி இல்லைங்களா, வாரி வாரி வழங்கியிருக்காங்க மக்கள். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் புரிந்து கொண்டு அரசாங்கம் நடத்தணும் அப்படிங்கறத நாங்க இந்த நேரத்துல சொல்றது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புது அமைச்சர்கள், புது கவர்மெண்ட், நிறைய நேரங்கள் அவங்களுக்கு பாவம் பத்திரிகையாளர்களை டீல் பண்ண தெரியல, கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல, இதெல்லாம் இருக்கு. நான் அதுக்காக நான் அவங்களெல்லாம் குறை சொல்லல, கத்துட்டு இருக்காங்க, கத்துக்கிட்டுமே. ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, புதிதாக நபர்கள் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. இளைஞர்கள் நிறைய பேர் அரசியலை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க. ஒரு ஒரு அரசியல் ரீதியான புரிதல் அப்படிங்கறத நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்துல நான் அதை பாராட்டுறேன். ஆட்சி மன்றத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் நிச்சயமா பண்ணிட்டு தாங்க இருக்கோம். எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை இந்த கூட்டங்கள் மாநில அளவுல நடந்திருக்கு. மாவட்ட அளவுலயும் ஒரு மீட்டிங் முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்த கட்டத்துக்கான அந்த மீட்டிங் போறோம். அதாவது எங்க நம்ம தவறு பண்ணிருக்கோம், எங்க தேங்கி இருக்கோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறதுல நாங்களும் எங்களை சுய பரிசோதனை பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு அமைப்புமே, நிறுவனமே சுய பரிசோதனை பண்ணாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எங்களுக்கு தோல்விங்கிறது புதுசு இல்ல. நான் 4 எலெக்ஷன்ல நின்ன, ஒரு எலெக்ஷன்ல தான் ஜெயிச்சேன். அதனால இந்த கட்சியில போய் சேர்ந்தா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு நாங்க நினைக்கல. ஏனென்றால் சித்தாந்தத்திற்காக இந்த நாடு நல்லா இருக்கணும்னு இருக்கிற கட்சி இதுதாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் தோல்விகள் இருந்தா வெற்றி ஆரம்பிக்குது. நாங்க இது வரைக்கும் இருந்த பெர்சன்டேஜ் விட இன்னைக்கு அதிகமா தான் வந்துட்டு இருக்கோம். 2011 நான் மயிலாப்பூர்ல வாங்கின பெர்சன்டேஜ் வெறும் 5% தான். ஆனா 5 வருஷத்துல நான் அது 22%, 23% மாத்தணும். அதனால எங்க கிட்ட உழைப்பதற்கு மனம் இருக்கிறது. கட்சியினுடைய தொண்டர்கள் தைரியமா இருக்காங்க. 2வது, எல்லாத்தை விட முக்கியமா இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்த ரீதியான அரசியல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு ஒரு திராவிட அரசியல் அல்லது ஒரு மாநில அளவிலான அரசியல் அப்படிங்கிறத தாண்டி தேசிய அரசியலை, தேச நலனை பேசுகின்ற அரசியலை பேசுகின்ற ஒரே கட்சியாக இன்று தமிழகத்தில் பிஜேபி தான் இருக்கு. அதனால எங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு. நாங்க அதை நிச்சயமா முன்னெடுக்க தான் போறோம். அதனால அதே போல ஒரு தனி நபர்கள், ஒரு தனி குடும்பம் இதை பற்றி மட்டுமே போகக்கூடிய கட்சி இல்லது. இங்க எங்களுக்கு சித்தாந்தம் தான் எல்லாமே. அதனால அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த கட்சிக்குத்தான் தமிழகத்தில் எதிர்காலம் இருக்கிறது. அது என்ன பீரியட் அப்படின்னா அது காலம் முடிவு செய்யும். ஆனா அதற்கான உழைப்பை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நீட் முறைகேடு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி சொல்றதும் அதுதான். கல்வி அமைச்சர் பதவி விலகணும் முதல் கட்டமா அப்படின்னு சொல்லி அந்த போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. இதுக்கான நடவடிக்கைகள், என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? மத்திய அரசாங்கம் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தொடர்ச்சி அதுல யார் தப்பு பண்ணிருக்காங்கிறதுல அரசாங்கம் உறுதியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் மாணவர்களுடைய நலன், ஏன்னா இத்தனை லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அதை கேன்சல் பண்ணுவோம். நிச்சயமா அது மன ரீதியான ஒரு பெரிய உளைச்சலை கொடுக்கதான் செய்யும். ஆனா அதற்கும் அரசாங்கம் கொஞ்சம் நம்மள இதை சரி பண்ணணும் அப்படிங்கும் போது ஒரு டைம் தேவைப்படுது. அதனால ஒரு ஃபுல் ஃப்ரேம் சிஸ்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ஸை எழுத்து நம்ம அதை ஒவ்வொருத்தரும் தனியா பண்றது இன்னைக்கு நிறைய ஆன்லைன் முறையில மாறிட்டு இருக்கு. டெக்னாலஜியை நம்ம எடுத்துக்கு தான் போறோம். பட் டெக்னாலஜியே போகும்போதும் இந்த மாதிரி அங்கங்க சில லீக்கேஜஸ் வருது. அது we have to fix it. அது நிச்சயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பண்ணும்.
தமிழகத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்கு பிஜேபி முழுமையாக உடன் நிற்கும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாம புதிதாக அணை கட்ட விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க காவிரி அணை பிரச்சனை எவ்வளவு, நீர் பிரச்சனை எவ்வளவு வருஷம் இருந்தது. கடைசியில பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நம்மளுக்கு வருஷம் தண்ணி வந்துட்டு இருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கப்படுவதற்கு தமிழக பாஜகவும் அனுமதிக்காது, மத்திய பாஜகவும் அனுமதிக்காது. நன்றிங்க. ரொம்ப லென்தி பிரஸ் மீட். தலைவர் அப்படிங்கறதுல எந்த ஒரு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எந்த ஒரு இவங்க வந்தாதான் அது அப்படின்னு எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால தமிழக பாஜகவுக்கு இப்ப தலைவரை பத்தின பேச்சே இருக்காது. இப்பதான் தலைவர் போட்டிருக்காரு, இன்னும் அவரோட பீரியடையும் முழுமையாக்கல. இது தேவையில்லாத ஒரு பரபரப்பு வதந்தி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் சிக்னலே கிடையாது. தலைவர் மாநில தலைவர், அவரு இருக்காரு, கன்டினியூ பண்றாரு, அவருக்கான வேலைகளை அவர் நடத்திட்டு இருக்காரு. இதுல எந்த குழப்பம் எங்ககிட்ட இல்லைங்க.